அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, சங்கரா மீன் போட்டு எப்படி மீன் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். நான் எப்படி செய்வேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்காக 1 கிலோ மீன், சங்கரா மீன் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு வெங்காயம், 2 தக்காளி போட்டு மிக்சியில் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் போட்டு அதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வெந்தயம் ஜீரகம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் வறுத்து சும்மா வெறும் கடையில் வறுத்து எடுத்துட்டு அதையும் போட்டு நல்லா மெலிசாக அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம புளி கரைசலை கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்சியில் ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை புளிக்கரைசலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து ஜாரையும் லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி அதையும் போட்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். நான் மஞ்சத்தூள் போட்டது வீடியோ எடுக்கலை, அதனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி மிளகாத்தூள் போட்டது வீடியோ எடுக்கலை. 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. என்கிட்ட ஸ்பூன் சின்னதாக தான் இருக்கும், அதனால் நான் 5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கும், சின்னதாக தான் இருக்கும், அதனால் 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருசாக இருந்தால் நீங்கள் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். எல்லா மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையான எண்ணெயோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ஜீரகம் 2 ஸ்பூன், வெந்தயம் 2 ஸ்பூன் இதையும் போட்டுக்கோங்க. நார்மல் சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. வெங்காயம் போடும்போதே வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகணும். நல்லா இந்த மாதிரி ஆகணும். ஆன பிறகு நாம் 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வேகிறதுக்காண்டி கொஞ்சமாக நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதங்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே அதில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மீன் குழம்பு எப்போயுமே கொஞ்சம் காரமாக செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நாங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்குவோம் மீன் குழம்புக்கு மட்டும். கருவேப்பிலையும் போட்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. கடைசியாக நம்ம மசாலாவில் புளிக்கரைசலில் மசாலா சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியும் லைட்டாக ஊற்றிக்கலாம். கடைசியாக உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா இப்படி கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் கரண்டியில் தூக்கி பார்த்தா அந்த மாதிரி திக்காக இருக்கணும். திக்கானதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு மாங்காய் போட்டுக்கலாம். எல்லா மாங்காயும் போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழித்து தான் நம்ம மீன் போடணும். நல்லா ஒவ்வொரு மீனாக நல்லா தனித்தனியாக போட்டு எடுத்துக்கலாம். எல்லா மீனும் கடைசியில் போட்டதுக்கப்புறம் நம்ம கடைசியாக மல்லித்தலை தூவி விட்டுருக்கலாம். மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூவினதுக்கப்புறம் கடைசியாக மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டால் போதும். ஏன்னா மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப வெந்துருச்சுன்னா மீன் தனித்தனியாக உடஞ்சிரும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டான ஒரு மீன் குழம்பு. என்னோடய மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.